இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் நம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதினால்தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்திப்படுத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். காலையில எழும்பும் பொழுதே எத்தனையோ விதமான சந்தேகங்கள், குழப்பங்களோட நீங்க எழும்பி இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்கி, நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்கள்ல நம்ம இதெல்லாம் உணர்றதே இல்ல. அவ்வளோ சோர்வா இருப்போம். அவ்வளோ ஒரு கலக்கங்கள் இருக்கும். ஆனா எப்படியாவது ஏதாவது ஒரு வார்த்தை எப்படியாவது தேவன் அனுப்பி அந்த சோர்வுல இருந்து நம்மை வெளியே கொண்டு வந்திருப்பார். அதை நம்ம யோசித்து கூட நம்ம பார்க்க மாட்டோம். எப்படி இந்த ஒரு துக்கத்துல இருந்து, இந்த ஒரு கவலையில இருந்து நம்ம வெளியே வந்தோம். ஒவ்வொரு நாளும் அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறதை நாம் உணர வேண்டும். இந்த நாள்ல கூட சமீபத்துல நான் ஒரு புஸ்தகத்தை நான் வாசித்தேன். அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நிச்சயமா அது உங்க எல்லாரு கூடயும் அதுல சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வைத்திருக்கிற அந்த காரியங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தபடினால நிச்சயமா இது உங்க ஒவ்வொருவருடைய ஆத்துமாவுக்கும் அது உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முன்பதாக ஒரே ஒரு வசனத்தை தியானித்து விட்டு அந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 25:2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. 2 காரியம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. மறைப்பது தேவனுக்கு மேன்மை, ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. அப்போ தேவன் நம்மிடத்திலிருந்து உண்மையை ஒளித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படல, மாறாக மறைத்து வைத்திருக்கிறார். அதாவது பொக்கிஷங்களை தேடுகிறவர்களுக்காக அவற்றை அவர் ஆழத்தில் அவர் என்ன செய்திருக்கிறாராம், வைத்திருக்கிறாராம். ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் நடத்துற மாதிரி தேவனும் தம்முடைய சத்தியங்களை தேடுகிறவர்களுக்காக அவர் அதை மறைத்து வைத்திருக்கிறார். தேடுகிறவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். சில காரியங்கள் தேவனுடைய நேரம் வர்ற வரைக்கும் அது மறைந்திருக்கிறது போல இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் சரியான நேரத்துல அவற்றை நமக்கு வெளிப்படுத்துகிற நல்ல ஒரு தேவனாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அடுத்ததா பார்க்கிறோம், காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. இன்னைக்கு புது உடன்படிக்கையில நீங்களும் நானும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்துதல் அந்த 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறோமாம், ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு ராஜா பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு தீர்வு காண்கிறவனாய் இருக்கிறான். அது போலதான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசனங்களை ஆராய்ந்து அதனுடைய ஆழமான அர்த்தத்தை
நாம் அறிய வேண்டும். தேவனுடைய உள்ளத்தில் இருப்பவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். தானியேல பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சார் கண்ட கனவ யாராலையும் சொல்ல முடியல. ஆனால் தானியேல் ஜெபித்த பொழுது ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தினார். அங்க தானியேல் ஜெபிக்கிற காரியம். தானியேல் அந்த 2வது அதிகாரம் அந்த வசனம் எடுத்த வாசிங்க. 2:47 ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் அதென்ன? அது இல்ல முதல்ல இருக்கும் பாருங்க, மறைபொருட்களை. உம் 28. ம். தானியேல் வாசி. ராஜசமூகத்தில் பிரயத்தனமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் சோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுவவர்களாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன். மறைபொருட்களை அதுதான் ம். வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். அப்போ நம்முடைய தேவன் யார்? மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். ஒரு மனிதன் அவன் கண்ட கனவை சொன்னான் அப்படின்னா அதற்கு விளக்கம் கொடுக்க முடியும். ஆனால் அவன் கண்ட கனவையே சொல்லுவது என்பது அது தேவனுக்கே உரியது. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். ஏன்னா அது பரலோகத்திலிருந்து அவனுக்கு வந்த கனவு. இந்த பூமியில இருக்கிற காரியங்களை எந்த மனுஷனாலும் சொல்ல முடியும். அது உலகத்துல இருக்கிறவங்களே இன்றைக்கு அந்த ஜோசியர்கள், மந்திரவாதிகள் இவங்கெல்லாம் பல காரியங்களை சொல்றாங்க. ஆனா அன்றைக்கு நேபுகாத் நேச்சாருக்கு வந்த கனவு பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு கனவு. அதை சொல்ல எந்த கல்தையராலேயோ, ஜோசியக்காரர்களாலேயோ, மந்திரவாதிகளாலேயோ, ஞான சாஸ்திரிகளாலேயோ யாராலும் முடியவில்லை. ஆனால் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்த ரகசியத்தை பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் அதை பெற முடியும். அவரே மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். மோசைய பார்க்கிறோம். அங்க முச்செடி அங்க வெந்து போகாமல் எரிந்து கொண்டே இருக்குது. அப்ப அது என்ன அப்படின்னு சொல்லி அங்க போகும் பொழுது, அதை ஆராயும் பொழுதுதான் அங்கே தேவன் மோசையோடு கூட பேசினதை பார்க்கிறோம். அப்போ தேடுகிற ஒரு மனுஷனுக்கு அங்கே தேவன் வெளிப்படுகிறார். சீஷர்கள் இயேசு நிறைய காரியங்களை ஊமைகளாக பேசுகிறார். ஆனா சீஷர்கள் தனியாக வந்து இதனுடைய அர்த்தம் என்ன, அர்த்தம் என்னன்னு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அங்கே சீஷர்களுக்கு விளக்கி காண்பித்தார். அப்ப தேடுகிறவர்களுக்கு, அதை வாஞ்சிக்கிறவர்களுக்கு, அதை விரும்புகிறவர்களுக்கு அங்கே தேவனுடைய வெளிப்பாடு அதிகமாக கிடைக்கிறதை பார்க்கிறோம். தங்கம், ஒரு கோல்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நிலத்துக்கு மேல கிடைக்காது. அதை தோண்டும் பொழுதுதான் கிடைக்கும். அதை தோண்டணும், அதை தேடணும், அதை தோண்டணும். அதே போலதான் தேவனுடைய ஞானமும் ஆழத்தில் இருக்கிறது. அதை தேடுகிறவர்களுக்கு அவர் அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5. நீதிமொழிகள் 2, 3 முதல் 5. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு அது புத்தி சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையலை போல் தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்போ வெள்ளியை போல ஞானத்தை தேடணுமா, புத்தியை சத்தமிட்டு அழைக்கணுமா, அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறதை போல நம்ம தேடும் பொழுது
கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தேவனை அறியும் அறிவு என்ன அப்படிங்கிறதை நாம் கண்டடைகிறோம். இந்த தேவனை அறியும் அறிவை கண்டடைகிற மனிதன் தான் அவன் வாழ்க்கையில சமாதானத்தை பெற்ற மனிதனாய் இருப்பான். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை உணர்ந்த மனிதனுக்குத்தான் உண்மையான ஞானம் உண்டாகும். ஏன்னா நம்ம வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்றைக்கும் அத விரும்பணும். வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனுடைய இருதயத்துல என்ன மறைவான காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மை விரும்பும் பொழுது, முழு இருதயத்தோடும் அதை தேடும் பொழுது, தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்துகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அப்போ வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் நமக்கு மிகவும் அவசியம். தேவன் சத்தியத்தை மறைக்கவில்லை. அதை தேடுகிறவர்களுக்காக அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதை தேடுகிற மனது வெளிப்பாட்டை, ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளுகிறது. அந்த ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல புதையல்களைப் போல நம்மை நாடி தேடுவோம் ஆகில் பயப்படுதல் என்னவென்று, கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்னன்னு உணர்ந்து தேவனை அறியும் அறிவை நாம் கண்டடைகிறோம். ஜெபத்தின் மூலம் அங்கே தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதைப் போல நம்ம உண்மையாய் விரும்புவோம் என்றால் நிச்சயமாய் தேவனுடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனை அதிகமாக தேடுகிறவர்களுக்கு அவருடைய ஞானம், அவருடைய திட்டங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றன. அப்ப 2 காரியங்கள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. வசனம் பார்க்கிறோம், நீங்கள் என்னை முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள். தேவன் ஒரு நாளும் தன்னை மறைப்பதில்லை. அரைமனதோட ஏதோ தேவைக்காக தேடுகிறவர்களுக்கெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்துவது இல்லை. முழு இருதயத்தோடும் அவரை தேடும் பொழுது தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். சும்மா உலக ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்துக்காக, நம்ம வாழ்றதுக்காக எதையோ தேவை அப்படின்னு தேடி வருகிற அப்படிப்பட்ட கூட்ட மக்களுக்கு அவர் முழுமையாய் தன்னை வெளிப்படுத்த முடியும். அவர்களையும் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கிறாரா? கொடுக்கிறார். ஆனால் எந்த ஒரு மனிதன் முழு இருதயத்தோடும் அவரை தேடும் பொழுது, அவரை தேடுகையில் அவரை நாம் கண்டடைய முடியும். இயேசு ஏன் ஊமைகள்னால பல இடங்கள்ல பேசிக்கொண்டே இருந்தார்? அங்க சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவரோடு கூட இருந்த கூட்டம் எல்லாம் கதையை கேக்குது. ஆனா சீஷர்கள் அங்கே உண்மையை தேடினார்கள், நிஜத்தை. அது என்ன, அவர் சொன்ன ஓமையில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, இதை அவர்கள் வாஞ்சித்தாங்க. அதனாலதான் இயேசு தனிமையில் அவர்களுக்கு அதை விளக்கி காட்டினார். கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் போகுது. ஆனால் தேடுபவர்களுக்கு தான் வெளிப்பாட்டின் ஞானம் அங்கே கிடைக்கிறது. தங்கம் எங்கேயுமே தெருவுல கிடைக்காது. அது சுரங்கத்துல தான் கிடைக்கும். அதே போலதான் நம்மை தேட தேட அவருக்குள்ள அவரை நம்ம அறிய வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் நமக்கு எப்ப வருதோ, முழு இருதயத்தோடும் அவரை தேடும் பொழுது அவரை நாம் கண்டடைய முடியும். அங்க யாக்கோபு ஒரு சாதாரண கல்லுல தான் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார்னு அறியல. அவன் சொல்றான், கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத நான் அறியவில்லை. அங்கே தேவன் ஏற்கனவே இருந்தார். ஆனால் யாக்கோபினுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அங்கே தேவனை யாக்கோபு பார்த்தான். அங்கே தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும்
அவன் அங்கே காண்கிறதை அங்கே தேவன் வெளிப்படுத்தினார். அப்போ ஏற்கனவே ஒன்று இருக்குது, அது வெளிப்படுத்தப்படுவதுதான் அது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எலிசாவினுடைய வேலைக்காரனை பார்க்கிறோம். எதிரி படை வருது. வேலைக்காரன் அங்கே பயந்து கொண்டு இருக்கிறான். எலிசா ஒரு காரியத்தை தான் ஜெபிக்கிறான், இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும். அங்க மலையெல்லாம் அக்கினி ரதங்களால் சூழப்பட்டதை பார்க்கிறோம். அது ஏற்கனவே அது அப்பதான் வந்துதா? இல்ல, அது ஏற்கனவே இருந்த ஒன்றுதான். அங்கே கண்கள் திறக்கப்பட்டன. அப்போ தேவனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது புதுசா இல்லாத ஒண்ண பார்க்கிறது இல்லை, ஏற்கனவே இருந்த உண்மையை காண செய்வதுதான். அந்த மனக்கண்கள் பிரகாசமடைய தேவனுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தட்டையா கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இயேசு சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இது ஏதோ படித்து பெறுகிற நாலேஜ் இல்ல, அது பிதாவின் வெளிச்சம். எம்மாவூர் சீஷர்கள் அவங்க பேசிக்கொள்றாங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள சந்தித்து அவங்க அப்பம் பிடிக்கும் பொழுது அவரை அறிந்து கொள்றாங்க. அவர் வேத வசனங்களை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ அந்த வெளிப்பாடு முதல்ல இருதயத்தை அது கொழுந்து விட்டு எரிய செய்கிறது, பிறகு கண்களை திறக்கிறதாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அதற்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கண்கள் காணா தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, தேவனோ அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக நமக்குள்ளே அவர் இருக்கிறார். இஸ்ராவை பார்க்கிறோம், வேதத்தை அவர் ஆராய்ந்து அறிந்தவர். அதை ஆராய்கிறாரு, அந்த வார்த்தையை ஆராய்ந்து அந்த வார்த்தைகளின்படி அவர் நடக்கிறார், கீழ்ப்படுகிறார், அதை மற்றவர்களுக்கும் அதை போதிக்கிறவராய் அவர் இருந்தார். வாசிக்கலாம், எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்போ கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வது முதலான கடமை. அடுத்ததா அதன்படி செய்வது. வேதத்தை ஆராய்வது மாத்திரம் அல்ல, அதன்படி செய்பவன் தான் மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அது பலனை கொடுக்கும். இல்ல, வேதத்தை ஆராய்ந்து ரகசியங்கள் எல்லாம் பெற்று அதன்படி செய்யல, அதை செய்யாமல் உபதேசிக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியாது. அப்போ தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவர்கள் அதை வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை, நம்ம வேதத்தை ஆராய்கிறோம், அந்த வேதம் சொல்லுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார், சாபங்களை சுமந்து விட்டார், தரித்திரத்தை சுமந்து விட்டார். அப்போ அதன்படி செய்வதுன்னா என்ன? அதை அப்படியே நிஜமாய் பார்த்து அந்த நிஜத்திலேயே வாழ்வது. இன்றைக்கு பிசிக்கல் சென்சஸ் சொல்லுகிற காரியங்களின் படி வாழாதபடிக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதிலேயே வாழ்வதுதான்
உண்மையாக வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்கிற காரியம். பவுல் சொல்றாரு, வேதத்துல மறைவான ரகசியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டதை பவுல் எழுதுகிறார். வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5. எபேசியர் 3 முதல் 5. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பவுல் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தலாம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி இருந்திருப்போம்? இஸ்ரவேலர்கள் தான் அவர்கள்தான் தேவனுக்கு உரியவர்கள் என்கிற நினைப்புல இருந்திருப்போம். ஆனா இங்க பவுல் ஒரு ரகசியத்தை ஆழமாய் அவர் அறிந்தது என்ன அப்படின்னா, யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அவரே இரட்சகராய் இருக்கிறார். நாம் சுவிசேஷத்தினாலே கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். அவருக்குள்ளே ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பல தலைமுறைகளாக மறைந்திருந்த அந்த உண்மை பவுலுக்கு அங்கே வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியங்களை, வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை, பொக்கிஷங்களை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறோமா, அத புரியலையா, அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாய் எப்படியாவது அதை நமக்கு வெளிப்படுத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அதை மீண்டும் மீண்டும் நம்ம தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வசனத்துல இருக்கக்கூடிய, இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய மறைபொருள் என்ன, இன்னும் நான் இதுல என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நிச்சயமா இந்த வார்த்தையில் இருக்கிற மறைபொருட்களை நமக்கு வெளிப்படுத்தும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும்னு தாவீது சொல்றாரு. அந்த அதிசயங்களை அவர் பார்த்தபடியினாலதான், அந்த உடன்படிக்கையை குறித்த தெளிவான அறிவு அவருக்கு இருந்தபடியினாலதான் அங்கே கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது கொஞ்சம் கூட அவருக்கு பயம் இல்லை. வேதத்தில் உள்ள உமது அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்போ இன்றைக்கும் கண்கள் திறக்கப்பட்டவர்கள் தான் தைரியமா எந்த காரியத்திலையும் அவங்க இறங்கி செயல்படுவாங்க. அப்போ இன்றைக்கும் நமக்கும் இந்த வெளிப்பாட்டின் அறிவை தேவன் நமக்கு தர அவர் விரும்புகிறார். தாவீது அங்க புதிய அதிசயங்களை உருவாக்கும்னு சொல்லல, ஏற்கனவே உமது வார்த்தையில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். தேவன் தன்னுடைய சத்தியத்தை மறைத்து வைத்திருக்கிற அந்த ட்ரெஷர் இருக்கிற ஒரு பெட்டியை போலதான் அவர் இருக்கிறார். அதுக்கு சாவி என்ன? அந்த பெட்டிக்கு சாவி என்னன்னா, அந்த ஹங்கர், அந்த பசி இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் அவர் சொல்றாரு. அந்த சாவியை பசி கொண்ட ஒரு இருதயம்தான். ஜெபம், தியானம், அவருக்கு கீழ்ப்படுகிற காரியம். ஒவ்வொரு முறையும் வேதத்தை நம்ம திறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன புதிய வெளிச்சத்தை இன்று எனக்கு காட்ட போகிறார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த வாஞ்சை, அந்த தாகம்
இது எல்லாம் இருக்கும் பொழுது அந்த வேதத்தின் ரகசியங்களை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட ரகசியங்களை ஆராய்ந்து அறிந்த ஒரு தேவ மனிதனுடைய புஸ்தகத்தை தான் நான் சமீபத்துல வாசித்தேன். அது ரொம்ப ஆழமாக நம்முடைய இருதயத்தை அது நிச்சயமாய் மாற்றக்கூடிய ஒரு புஸ்தகமாய் அது இருந்தது. அது என்ன புஸ்தகம்னு நான் கடைசியில சொல்றேன். அந்த காரியங்களை நம்ம சற்று தியானிக்கும் பொழுது, இன்றைக்கு நாம் யாராய் இருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம்? அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் உணர்வு பூர்வமாய் நாம் உணர முடியும். கிறிஸ்து வெறும் இரட்சகராக மாத்திரம் நமக்கு இல்லை. அவரே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறார். நமக்கு உணவு அவர்தான், நமக்கு தண்ணீர் அவர்தான், நமக்கு வெளிச்சம் அவர்தான், நமக்கு ஜீவன் அவர்தான், நாம் தங்கி இருக்கிற வாசஸ்தலம் அவர்தான், நாம் வாழும் தேசமும் அவர்தான். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாமே ஒரு ஷேடோவா தான் நம்ம பார்க்கிறோம், நிழல் தான். நம்ம தினமும் நம்ம என்ன செய்யறோம்? சாப்பாடு சாப்பிடுறோம், தண்ணீர் குடிக்கிறோம், ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வசித்து கொண்டிருக்கிறோம், வெளிச்சத்தை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தின் பார்வையில் இது எல்லாமே ஒரு நிழலாகத்தான் இருக்கிறது, ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது. உண்மையான உணவு என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 6:35. இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லாமே அது நிழல். நிஜத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உண்மையான உணவு. வாசிங்க ஆண்டி. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஜீவ அப்பம் நானே. அப்போ இன்னைக்கு நம்ம சாப்பிடுகிற அந்த ஆகாரம் அது ஒரு அடையாளம் தான். நமக்கு உண்மையான ஆகாரம் யாராம்? அவர்தான். அவர்தான் ஜீவ அப்பமாய் இருக்கிறார். அவரிடத்துல போனோம்னா நமக்கு பசி இல்லையாம், நமக்கு தாகம் இல்லையாம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன், விசுவாசமா இருக்கிறவன் அப்படின்னாலே யாரு? அவரை உண்மையாய் பார்க்கிறவன், அவரை ரியலா பார்க்கிறவன். அவனுக்கு ஒரு நாளும் என்ன உண்டாகாது? தாகம் உண்டாகாது. அவனுக்கு எப்பவும் தாகம் தீர்க்கும் தண்ணீராய், உண்மையான தண்ணீர், உண்மையான உணவு, ஜீவ அப்பமே அவர்தான் சொல்லி பார்த்தோம். உண்மையான தண்ணீர் அது யாராம்? அதுவும் அவர்தான். அதே யோவான்ல 4ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம் வாசிக்கலாம். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. ஏன்னா நேற்று நம்ம ஒரு வார்த்தையை தியானிச்சோம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி ஆத்துமாவை குளிர பண்ணும். குளிர்ந்த தண்ணீரை போல அந்த ஆத்துமாவை குளிர பண்ணும். இன்றைக்கு இந்த நற்செய்தியாகிய கிறிஸ்துவே நமக்கு ஜீவ தண்ணீராயிருக்கிறார். அந்த தண்ணீரை குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும்னா என்ன செய்யணும்? சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம். அப்பா, இது என்னுடைய உடலுக்கு நான் கொடுக்கிற ஆகாரம். ஆனால் எனக்கு நீர்தான் உண்மையான உணவாக இருக்கிறீர். தண்ணீரை குடிக்கும் பொழுது
அப்பா, இது என்னுடைய சரீரத்தின் தாகத்தை தீர்ப்பதற்கான தண்ணீராய் இருக்கலாம். ஆனால் நீர்தான் எனக்கு உண்மையான ஜீவ தண்ணீராய் இருக்கிறீர். ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்த நம்ம செய்யும் பொழுதும் அவரை நாம் அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிக்கிறவர்கள்தான் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்ததா பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்துல நம்ம வெளிச்சத்தை பார்க்கிறோம். இந்த வெளிச்சமும் நமக்கு ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது. அவர் சொல்றாரு, வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். லைட், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பட் வில் ஹாவ் த லைட் ஆஃப் லைஃப். ஜீவனுடைய ஒளி, ஜீவ ஒளி. என்னை பின்பற்றுகிறவன், என்ன ஃபாலோ பண்றவன், அவரை ஃபாலோ பண்ற நம்ம எதை அடைந்திருப்போமாம்? ஜீவ ஒளியை அடைந்திருப்போமாம். அவர்தான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். அப்போ இன்றைக்கு வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது, அப்பா, நீங்க தான் எனக்கு உண்மையான ஒளியாய் இருக்கிறீர். அவர் சொல்றாரு, அவரே சத்தியமாய் இருக்கிறார். அந்த சத்திய பெற சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன். அவரை பின்பற்றுவதுனா என்ன? அவரை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுக்கணும். அது முதலாவது காரியம். அடுத்தது, அவரை பின்பற்றுவது என்றால் அவருடைய வார்த்தைகளை அப்படியே நிஜமாக ஏற்றுக்கொள்ளுகிறவன். இந்த பிசிக்கல் சென்சஸ் சொல்றத அப்படிப்பட்டவன் நம்பவே மாட்டான். அவரை பின்பற்றுகிறதுனா அதுதான். அவரை நிஜமாய் பார்ப்பதும், அவருடைய வார்த்தையை நிஜமாய் பார்ப்பதும். அப்படி இருக்கிறவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள். அவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறார்கள். அப்போ வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது அவரே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அப்பா, நீரே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர். இதை உணர 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 நமக்குள்ளே பல வெளிச்சங்களை தேவன் நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம சரீரத்துல ஜீவன் இருக்கு, இந்த சுவாசம் இருக்கு, இந்த உயிர் இருக்கு. அதனால இன்றைக்கு நம்ம இத்தனை பேர் நம்ம கூடி இருக்கிறோம். ஆனால் உண்மையான ஜீவன் யார்? இந்த சரீரத்துல ஜீவன் இருக்கு, ஆனால் நமக்கு உண்மையான ஜீவன் யார்? பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். உண்மையான ஜீவன் யாரா? வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 11:25. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்ம நம்ம ஜீவனை குறித்து நிறைய நேரங்கள்ல கவலை வருது. ஐயோ, என்னுடைய ஜீவன், இந்த பலவீனம் என்ன செய்யுமோ, இந்த வியாதி என்ன செய்யுமோ? அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கொலோசையர்ல பார்க்கிறோம், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இன்றைக்கு அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். இன்னைக்கு காலையில ஒரு வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ள வந்து கொண்டே இருந்தது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இன்னைக்கு அவர் நம்மளை எங்க வைத்து பார்க்கிறாராம்? அவர் கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாராம். அவருடைய கண்களுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைந்து கிடக்கிறது.
அப்போ உண்மையான ஜீவன் யார்? கிறிஸ்துதான். இன்னைக்கு நமக்கு இந்த சுவாசம் இருக்கிறதுனால இந்த சரீரம் ஜீவனோடு இருக்கு. ஆனா அந்த சரீரத்துல இருக்கிற ஜீவனையும் அவர்தான் பாதுகாக்கிறார். அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். இத நம்ம உணர்ந்து கொண்டோம். இதை அனுபவபூர்வமாய் நம்ம உணர ஆரம்பித்தோம்னா, இன்னைக்கு உலகத்துல அங்க நடக்குது, இங்க நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. இது எதை குறித்தும் நமக்கு பயம் இருக்காது. கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நிழலாய் இருக்கிற காரியங்கள் மூலமாய் அவரை நிஜமாய் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் என்றால், அவரே எனக்கு உணவாய் இருக்கிறார். அவரே எனக்கு தண்ணீராய் இருக்கிறார். அவரே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவரே எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். அடுத்ததா பார்க்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 90:1. 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்னு இருக்கு. ஆங்கிலத்துல லார்ட் யூ ஹேவ் பீன் our dwelling place in all generations. அவரே வாசஸ்தலமாயிருக்கிறார். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய உண்மை என்ன அப்படின்னா, நாம் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். He is our dwelling place. ஆதாம்ல நடந்த காரியம் அதுதான். அவர்தான் ஆதாமுக்கு டுவெல்லிங் பிளேஸா இருக்கிறாரு. அவரே ஆதாரமாய் தமது ரூபத்தின்படி தமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக தன்னை ஆதாரமாக வைத்து அவனை படைக்கிறார். மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் படைக்கும் பொழுது நிலத்தை ஆதாரமாக பூமி இதெல்லாம் பிறப்பிக்க கடவது, ஜலம் திரளான மீன்களை பிறப்பிக்க கடவது, எந்த ஆதாரத்தை பார்த்துதான் அவர் பேசுகிறார். மனுஷனை படைக்கும் பொழுது தன்னை ஆதாரமாக வைத்து மனுஷனை அவர் படைக்கிறார். ஆனா எப்போ அந்த மனுஷனோ இல்ல அந்த மிருகங்களோ எதுவோ அது அந்த சோர்ஸ்ல இருந்து கட் ஆகும் பொழுது அது தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறது. மரத்தை நிலத்திலிருந்து வெட்டும் பொழுது அந்த மரம் ஜீவனை இழந்து போகிறது. ஒரு மீன் தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா நம்ம பார்க்கிறோம், மீன் வாங்கும் போது பார்க்கிறோம், உயிருள்ள மீனை வெளியில எடுத்த உடனே அது அப்படியே துடிக்கும், துள்ளும். ஏன்னா அதுக்கு வாழ்விடம் என்ன? அதுக்கு வாசஸ்தலம் என்ன? அந்த தண்ணீர் தான். அது கொஞ்ச நேரத்துல அது மரித்து போய்விடும். அது போலதான் இன்றைக்கு நமக்கு ஆதாரம், நமக்கு வாசஸ்தலம் அவர்தான். ஆதாம் விழுந்து போன உடனே அவன் மறந்தது, தன்னுடைய அடையாளத்தை அவன் மறந்து போனான். அவர்தான் எனக்கு வாசஸ்தலமாய் இருக்கிறார். அவருக்குள்ளே நான் இருக்கிறேன். அந்த சோர்ஸ்ல இருந்து அவன் கட்டானத போல அந்த பிரிவை அவன் உணர்ந்தபடியினாலதான் அந்த மீன் தண்ணீர்ல இருந்து எடுக்கப்பட்டால் எப்படி துடிக்குமோ அதே போல அவனும் துடி துடிக்கிற ஒரு இடத்திற்கு வந்தான். பயப்படுறான், வெட்கப்படுறான், ஒளிந்து கொள்றான். இதெல்லாம் அந்த சோர்ஸ்ல இருந்து அவன் கட்டானத போல அவன் உணர்கிற ஒரு தருணமாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு அவரே நமக்கு வாசஸ்தலமாய் இருக்கிறார். He is our dwelling place in all generations. அப்போ உண்மையாக இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம்னா இத நீங்க பாக்குறீங்க, இதை வீடுன்னு நீங்க பாக்குறீங்க, இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன்னு நம்ம பார்க்கிறோம்னா நம்முடைய உண்மையான வாசஸ்தலம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அவரே நமக்கு உண்மையான வாசஸ்தலமாய் இருக்கிறார். அப்போ அடுத்ததா மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசம்
கொடுக்கப்பட்டது. அந்த கானான் தேசமும் ஒரு நிழலாய் இருக்கிறது. இந்த கானான் தேசமும் கிறிஸ்துவாய் இருக்கிறார். தேவன் ஆபிரகாம்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உனக்கு ஒரு தேசத்தை தருவேன். ஏன் அந்த தேசத்தை பற்றி அவர் பேசுறாரு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசத்துல உன்னை நான் பலுகி பெருக பண்ணுவேன், நான் ஆசிர்வதிப்பேன். ஏன் அப்படின்னா, அந்த தேசம் வரப்போகிற ஒரு கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருந்தது. ஆதியாகமத்துல இருந்து தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தேசம். ஆதியாகமம் 1 பார்க்கிறோம், பூமி வெறுமையா இருந்தது, தண்ணீரால மூடப்பட்டிருந்தது. 3வது நாள்ல இருந்து மூன்றாவது நாள்ல தான் பூமி தண்ணீரிலிருந்து வெளிப்பட்டு வெட்டாந்தரை உருவானது. அப்போ இந்த வெட்டாந்தரை இது ஒரு நிலமாக மாறி மக்கள் எல்லாரும் இந்த பூமியில அங்க யாதா மூலமாய் உண்டாகி வாழ ஆரம்பித்தாங்க. இப்போ இங்க ஒரு தேசம் உருவாகுது. அந்த தேசம் இஸ்ரவேல் தேசம். அந்த கானான் தேசம் முதலாவது அது கானான் தேசமாய் இருந்தது. அந்த மீட்பின் திட்டத்திற்காக ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்தெடுக்கிறார், ஒரு தேசத்தை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அந்த தேசத்திற்குத்தான் முதலாவது ஆபிரகாமை அங்கே அனுப்புகிறார். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டின் நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க முதலாவது தேசம் உண்டானது, அந்த தேசத்துல ஆலயம், அந்த தேசத்துல நகரம் உண்டாகிறது. அப்போ ஆலயம் அப்படின்னா அது காட்ஸ் பிரசன்ஸ குறிக்குது. நகரம் ஜீவனுள்ள தேவனுடைய அந்த நகரமாகிய பரம எருசலேம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. ஆலயம் என்பது அவருடைய பிரசன்ஸ், நகரம் என்பது அவருடைய ராஜ்யம். இது எல்லாம் எங்க கட்டப்படுது? தேசத்தில் கட்டப்படுகிறது. அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டுல, நியூ டெஸ்டமெண்ட்ல திருச்சபை, சர்ச் யார் மேல கட்டப்படுது? கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவை அதிகமாக நம்ம அனுபவிக்க அவரே ஒரு தேசமாக இருக்கிறார், அவர்தான் வாசஸ்தலமாக இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறத நம்ம அதிகமாக அனுபவிக்கும் பொழுது அங்க காட்ஸ் பிரசன்ஸ் அங்க வெளிப்படுது. அங்க தேவனுடைய அதிகாரமும் வல்லமையும் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு சர்ச். இது இல்லாம ஏதோ ஒரு சண்டே சர்வீஸ்க்கு போறது, ஒரு 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 2 பாட்டு பாடுவோ, ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு வர்றதோ அது சபை அல்ல. உண்மையான சபை என்பது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட சபை. அவர் தலையாய், நாம் சரீரமாய், அவர்தான் வாசஸ்தலமாய், அவருக்குள்ளே கட்டப்படுகிற நாம் தான் ஆலயமாய் இருக்கிறோம். அங்கதான் காட்ஸ் பிரசன்ஸ் என்ன செய்தான்? வெளிப்படுதா. அவருடைய பவர், அத்தாரிட்டி எல்லாம் அங்கதான் வெளிப்படுது. அப்போ இன்றைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒரு தேசத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பிசிக்கலா பாக்குறோம். ஆனா உண்மையாய் நாம் ஒரு தேசத்துக்குள் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்து என்கிற அந்த தேசத்துக்குள் நாம் இருக்கிறோம். அந்த வாசஸ்தலத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அவரே நமக்கு உணவாக இருக்கிறார், அவரே நமக்கு தண்ணீராக இருக்கிறார், அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இருந்து இந்த சாத்தானுடைய அந்த வாரே எதுக்காக அப்படின்னா ஒரு நிலத்துக்காக, தேசத்துக்காக தான் சண்டை போடுற. எகிப்து தேசத்துல, கானான்ல, பாபிலோன்ல நிலத்துக்காக தான் சண்டை நடந்து கொண்டே இருக்கு. அப்போ இந்த சத்ருவினுடைய அந்த வஞ்சனையே என்ன அப்படின்னா, கிறிஸ்து என்கிற அந்த நிலத்துக்குள்ள இருந்து, அந்த தேசத்துக்குள்ள இருந்து, அந்த வாசஸ்தலத்துக்குள்ள இருந்து நம்ம முழுமையாய் அனுபவிக்க முடியாதபடிக்கு மக்களை அதிலிருந்து விலக்க முயற்சி செய்யறான். அதனாலதான் பயம், கவலை.
சோர்வு. ஏன்னா தேவ ரகமான வாழ்க்கையை நாம் இன்னமும் அனுபவிக்க ஆரம்பிக்கவில்லை. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல எப்படி இருந்தோமா? கிறிஸ்துவை சேராதவர்களும் அந்த தேசத்துக்குள்ள வராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், ஷட் அவுட் ஃப்ரம் த காமன்வெல்த் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கு. வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்படித்தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்து என்கிற அந்த வாசஸ்தலத்துக்குள்ள, அந்த தேசத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்குள்ள நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்பிக்கை உள்ளவர்களாய், இவ்வுலகத்தில் தேவனை உடையவர்களாய் நாம் மாறியிருக்கிறோம். அடுத்த வசனம், அதே அதிகாரம், அடுத்த வசனம் வாசிங்க ஆண்டி. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள, அந்த தேசத்துக்குள்ள, அந்த வாசஸ்தலத்துக்குள்ள நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். இதை எவ்வளவு தூரம் ரியலா நம்ம உணர்கிறோம், பார்க்கிறோம். ஆனா அதை பார்க்க கூடாதபடிக்குதான் சாத்தான் எப்பொழுதுமே இந்த முழுமையான அனுபவத்திலிருந்து நாம் வாழாதபடிக்கு நம்மை பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள நம்மளை கொண்டு போறான். நீ கிறிஸ்துவ கொஞ்சம் அனுபவித்தா போதும், எதுக்கு முழு நேரம் அவருக்குள்ள ஏன் நீ அப்படி வாழணும்? உலகத்திலயும் கொஞ்சம் வாழலாம். இப்படியெல்லாம் அவருக்கு அந்நியராய் நம்மை மாற்ற முயற்சி பண்ணுகிறா. ஒரு பயம் வந்துருச்சுன்னா அதையே தியானித்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கைய நம்ம என்ஜாய் பண்ண முடியறது இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த பரிபூரணத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியல. அவருக்குள்ள நம்ம இப்போ பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறோம். அந்த வாழ்க்கைய நம்மளால ஏன் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னா, இன்னமும் அந்த கிறிஸ்துங்கிற வாசஸ்தலத்துக்குள்ள வந்துட்டோம், அந்த தேசத்துக்குள்ள வந்துட்டோம். இன்றைக்கு அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். பவுல் சொல்றார் அப்போஸ்தலர் 17, நம்மை அவரை தூரத்துல இல்ல, அவர் தம்மை தேடி ஆகிலும் தடவக்கூடிய இடத்துல, கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துலதான் அவர் இருக்கிறாராம். அவருக்குள்ளேதான் நாம் இருக்கிறோம். அவரே உணவாக, அவரே தண்ணீராக, அவரே ஜீவனாக, அவரே வெளிச்சமாக, அவரே வாசஸ்தலமாக, அவரே நமக்கு தேசமாக அவர் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம பிசிக்கலா இதெல்லாம் பார்க்கும்போது, அவரை நம்ம பார்க்க 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 அந்த ஒரு தேவ ரகமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிப்போம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலர் முதல்ல அவங்க அனுபவித்தது பஸ்கா ஆட்டுக்குட்டி. அங்க ஃபர்ஸ்ட் அவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டிய அங்க புசித்து அந்த ரத்தத்தை அந்த நிலைக்கால்கள்ல பூசுறாங்க. அங்கதான் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு அங்கே அவர்களுக்கு நடந்தது. அங்க எகிப்து தேசத்துல இருந்து, அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர்றாங்க. இதுதான் கிறிஸ்துவில் நமக்கும் நடந்தது. அங்கே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அடிமைத்தனத்துல மரித்து போய் கிடந்தோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அடுத்ததா அவங்க அனுபவித்தது மன்னா.
வனாந்தரத்துல வெளியே வந்துட்டாங்க. அடுத்ததாக மன்னாவை அனுபவித்தார்கள். இது தினசரியாக கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதை குறிக்கிறது. அவர்தான் வார்த்தையாகிய மன்னாவாக நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அங்க ஃபைனல் அங்க அந்த எய்ம் என்ன அப்படின்னா, அவங்க கானான் தேசத்தை அங்க ரீச் பண்ணணும். அதுதான் முக்கியமான நோக்கமாக இருந்தது. அப்ப ஆட்டுக்குட்டி ரட்சிப்பு அங்க முதல் அனுபவம். அடுத்ததா மன்னா, கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தையை அங்க பெற்று அதுல வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் அந்த வாழ்க்கை. அடுத்ததா அந்த தேசம் முழுமையாக கிறிஸ்துவை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம்னு சொல்றோம், வேதாகமத்தெல்லாம் தியானிக்கிறோம். ஆனால் இன்னமும் அந்த தேசத்திற்குள், கிறிஸ்துவாகிய தேசத்திற்குள் நாம் முழுமையாக நுழையவில்லை. அங்க நுழைஞ்சாதான் அவருடைய அளவற்ற செல்வங்களை நாம் அனுபவிக்க முடியும். எபேசியர்ல பார்க்கிறோம், அவர் ஏற்கனவே ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு அவருக்குள்ள இருக்கிறோமோ, உலகம் சொல்ற வார்த்தை, மக்கள் கொடுக்கிற அடையாளம், இதெல்லாத்தையும் புறக்கணித்து தள்ளிட்டு கிறிஸ்துவுக்குள் அந்த தேசத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது நாம் அளவற்ற செல்வங்களை, ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லாவற்றையும் அவருக்குள்ள இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலோசேயர் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்களாக. அதுக்கு முந்தின வசனம் வாசிக்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, 3 காரியம். அவருக்குள் வேர் கொள்ளணுமா, அவர் மேல் கட்டப்படணுமா, அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. இந்த சீன் ரெல்ம்ல என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா அன்சீன் ரெல்ம்ல நம்ம கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதை ரியலா பார்க்கணும். அவருக்குள்ள வேரூன்றணும். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஒரு மரம் மண்ணுல ஒரு விதை விதைக்கும் போது அது முதல்ல ஒரு செடியா வளருது, அடுத்தது பெருசா மரமா மாறுது. அந்த மரத்துக்கு அங்க வேர்கள் எவ்வளவு தூரம் அங்க போகுதோ அவ்வளவு தூரம் அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ மண் அங்கே யாரா இருக்கிறார்? கிறிஸ்துவாய் இருக்கிறார். மரம் நாமாக இருக்கிறோம். மரம் மண்ணில் இருக்கிறது. இந்த மண்ணுல தண்ணீர், அதுக்கு சத்து, அதுக்கு வளர்ச்சி எல்லாம் மண்ணுல இருந்துதான் அந்த மரம் பெற்றுக்கொள்ளுகிறது. அப்போ அவருக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? வேர்கொள்ளணுமா? அந்த மண்ணுல நம்ம வேர்கொள்ள அங்கிருந்து நமக்கு பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஞானத்தை, அன்பை, சந்தோஷத்தை எல்லாவற்றையும் கிறிஸ்துவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ கிறிஸ்துவே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கும் பொழுது எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை. கிறிஸ்து நமக்கு எல்லாமாக மாறணும். நம்ம சாப்பாடு சாப்பிடும் பொழுது அததான் நான் சொன்னேன், அப்பா நீரே எனக்கு உண்மையான ஆகாரமா இருக்கிறீர். நம்ம ரெஸ்ட் எடுக்கும் பொழுது, அப்பா எனக்கு உண்மையான இளைப்பாறுதல் நீர்தான்.
ஏதோ ஒண்ணு வாசிக்கிறோம், படிக்கிறோம், ஒரு ஞானத்தை தெரிந்து கொள்றோம். உம்மை அறிந்து கொள்வதே அது ஞானம். உமக்கு பயப்படுதலே ஞானம். உம்மை அறிந்து கொள்வதே ஞானம். நம்ம பேசுறப்போ என்னுடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகள் என்னிலிருந்து புறப்படட்டும். கிருபை பொருந்தின வார்த்தைகளா? அதே அதிகாரம், கொலோசையர் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றே மேறினதுமாயிருப்பதாக. உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அப்போ அவர் வார்த்தை நம்மிலிருந்து புறப்பட்டாதான். ஏன்னா அவர்தான் கிருபையோடையும், கிருபையுள்ள வார்த்தைகள், அதிகாரமுள்ள வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து புறப்பட்டதாம். அப்ப அவரே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கும் பொழுது, அவருக்குள்ள இருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை கிருபை பொருந்தினதாய், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் இருக்கும். அப்போ எப்பொழுதும் நம்முடைய வசனம் கிருபை பொருந்தினதாய், உப்பால் சாரமேறினதாய் இருக்க வேண்டும். Let your speech always be with grace, seasoned with salt, that you may know how you should answer everyone. இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை முழுமையாக அனுபவித்தவர்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச முடியும். அப்போ இஸ்ரவேலர் தேசத்தை அனுபவித்த பிறகுதான், அவங்க கானான் தேசத்தை அங்க அனுபவித்த பிறகுதான் அங்க ஆலயம் கட்டப்படுது, எருசலேம் நகரம் உருவாகுது. அது போலதான் கிறிஸ்துவை நாம் ஆழமாக அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே உண்டாகிறது. ஒரு மனது விசுவாசிகள் ஒன்றிணைகிறார்கள், சபை அங்கே கட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சபைகள் கட்டப்படும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை முழுமையாக அனுபவித்தவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாய் எழும்ப முடியும். இந்த தேவனுடைய புத்திரர்கள் கூடுகிறது தான் உண்மையான சபை. உள்ளத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பொறாமை, பெருமை, சுயம் இதெல்லாம் இருந்து கூடுகிற சபை அது நிஜமான சபை அல்ல. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை முழுமையாக நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரை நம்ம அனுபவித்து கொண்டே இருந்தோம்னா இந்த உலகம் நமக்கு பெரிதாக தெரியாது. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மக்கள் பேசுகிற வார்த்தைகள் எதுவும் நமக்கு தெரியாது. நம்ம வேற உலகத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருப்போம். கிறிஸ்து என்கிற அந்த தேசத்துக்குள்ள, அந்த வாசஸ்தலத்துக்குள்ளேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்றைக்கும் நமக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி, இயேசுவை வெறும் இரட்சகராக மாத்திரம் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? இல்ல தினசரி ஒரு மன்னாவாக அவரை நாம் அனுபவிக்கிறோமா? கானான் தேசம் போல அந்த தேசமே எப்படி இருந்ததாம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு அப்படித்தான் இருக்கிறார். அவரை நாம் போதுமானவராக அனுபவிக்கிறோமா? கடைசியா ஒரு வசனம் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய நோக்கம் கிறிஸ்துவை பற்றி அறிவது மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதும், கிறிஸ்துவை அனுபவிப்பதும், கிறிஸ்துவினுடைய அளவற்ற அந்த செல்வங்களில் நாம் நடப்பதுமே ஆகும்.
அவரே நம்முடைய ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார், மன்னாவாய் இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார், வெளிச்சமாய் இருக்கிறார், வாசஸ்தலமாய் இருக்கிறார், நித்திய கானான் தேசமாய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கு தலையே அவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோமாம்? பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த அளவுக்கு நாம் அவரை அனுபவிக்கிறோம். Godhead, for in him all the fullness of the Godhead dwells bodily, and you are complete in him, who is the head of all sovereignty and power. அப்போ நம்ம அவருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? கம்ப்ளீட்டா இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவாகிய தேசத்துக்குள்ள, வாசஸ்தலத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, அவர் ஜீவனாய் இருக்கிறார், அவர் வெளிச்சமாய் இருக்கிறார், தண்ணீராய் இருக்கிறார். இது ஒவ்வொன்றையும் நம்ம இந்த பூமியில பார்க்கும் பொழுது அவர் நமக்கு அடையாளமாக நம்ம பார்க்கணும். இல்ல, நிஜம் இதுதான், நிஜம் இதுதான். ஒரு வார்த்தை ஒரு மனுஷர் பேசிட்டாங்கன்னா அது நிஜம் அல்ல. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறீங்க, நீங்க அவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க, அதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா நமக்கு என்ன வராது? கோபம் வராது, கசப்பு வராது. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, பேசிட்டாங்களே, இந்த எண்ணமே நமக்கு இருக்காது. கிறிஸ்துவை முழுமையாக அனுபவிக்கிற மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருப்பான். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக எண்ணப்பட மாட்டாது. அந்த விசுவாசிகளின் வீரர்கள் பட்டியல்ல எபிரேயர் 11 தான் சொல்லப்பட்டிருக்கு. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாகவே எண்ணப்படாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாம் வரும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருப்பது மாத்திரம் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவாகிய வாசஸ்தலத்துக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். அந்த தேசத்துக்குள்ளதான் இருக்கிறோம். பரிபூரணம் உள்ளவருக்குள் நாங்களும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்பா, இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு உணவாக, தண்ணீராக, ஜீவனாக, வெளிச்சமாக இருக்கிறீரப்பா. இந்த உலகம் எங்களை ஒரு நாளும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எங்களை சுற்றிலும் நீர் இருக்கிறீரப்பா. உங்களுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நீர் வெளிப்பட்டு இருக்கிறீரப்பா. மன்னாவாக தினசரி எங்களுக்கு நீர் உம்முடைய அப்பா, நீரே எங்களுக்கு மன்னாவாக இருக்குது. இன்றைக்கும் இந்த பரம கானானை, கிறிஸ்து என்கிற கானானை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இன்றைக்கு ஆழமான இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீர். கிறிஸ்துவை முழுமையாக அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே அப்பா பலன் தந்து கொண்டே இருக்கட்டும். எங்க வாழ்நாளெல்லாம் இந்த வார்த்தை எங்களுக்கு பலன் தரட்டும். கிறிஸ்துவை முழுமையாக அனுபவித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.